பிரபா, அக்கா திடீர்னு வந்து நான் உண்மையா மாறல, நான் மாறினதெல்லாம் நடிப்புதான்னு நம்ம கிட்ட வந்து சொன்னா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல பிரபா. ஏன் தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிறேன்? கண்ணை மூடிட்டு கனவு காண்றதுல என்ன கிடைக்க போகுது? நடக்காதுன்னு தெரிஞ்சும் அதை பத்தி நினைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவதான் பழைய பிரக்யா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்காக அவளை பத்தி நம்ம யோசிக்கணும்? பெத்த தாயோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவ யோசிக்கல. கட்டின புருஷனை பத்தி யோசிக்கல. வாக்குப்பட்ட குடும்பத்தை பத்தி கூட அவ யோசிக்கல. அவளுக்கு வரமா கிடைச்ச வாழ்க்கையை இப்படி வீணடிச்சிட்டாலே எனக்கு வருத்தமா இருக்கு. அன்பு, பாசம், சொத்து சுகம் அந்த குடும்பத்துல எதுக்குமே குறைச்சல் இல்ல. இவ்வளவும் கிடைச்சும் அவ அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கானா? தப்பு பண்றத அவ ரத்தத்திலேயே ஊறி போயிருக்க. அவ என்னைக்கும் மாறவே மாட்டா. சரி விடுங்க ஆண்டி. பாத்தியாமோ ஒன்னாலதான் இப்ப ஆண்டி ஃபீல் பண்றாங்க. இன்னைக்கு வேற நல்ல நாள், நாம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். நாம ஏன் ஜாலியா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது? என்ன ஆண்டி? அதுக்கு என்ன, தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப நாளாவே எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு. பிரபா, நீயே ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போப்பா. நம்ம 3 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். சூப்பர், லெட்ஸ் கோ. உண்மை என் கண்ணு முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கு, இருந்தாலும் நிரூபிக்க முடியலையே. நிகில அடிக்கடி தன கூட பார்த்திருக்கேன், இன்னைக்கு ஆலியா கூட பார்த்தேன். அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரியலையே. என்ன இவ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கா? என்ன பத்தி தான் யோசிக்கிறாளா? உங்ககிட்ட எப்பயாவது டைம் இருக்கா? ஏன், என்ன விஷயம் சொல்லுங்க. அது உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். நான் இப்பவே சொல்லிடுறேன், ஒருவேளை சண்டை போடதா வந்திருக்கீங்கன்னா நான் இப்ப அந்த மூட்ல இல்ல. சரி, நீ எந்த மூட்ல இருக்க சொல்லு. அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி நாம ஏதாவது பேசலாம். ஏன்னா டெய்லி சண்டை போட்டு எனக்கும் போர் அடிக்குது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்ககிட்ட அன்பா பேச வந்திருக்கேன். நம்ம 2 பேர் மைண்டுக்கும் ரெஃப்ரெஷிங்கா இருக்கிற மாதிரி, நிம்மதி கிடைக்கிற மாதிரி பேசுவோம். லிசன், நீ எனக்கு பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல புரியாத விஷயம் என்னன்னா, எனக்கு ஜெனரலா பொண்ணுங்க சைக்காலஜி தெரியும். அவங்க கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவங்க தனியா இருக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? என்னோட வாழ்க்கை, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், அது ஏன் இஷ்டம். ஆனா நீ தனியா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல. இவர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எந்த காரணமும் இல்ல. போய் சொல்றேன். ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தெரியும், ஆனா நீ அதை சொல்ல விரும்பல. நான் தான் சொல்லிட்டேன்ல, இது என்னோட வாழ்க்கை. நான் தனியா இருந்தா என்ன, யார் கூட இருந்தானே, அதனால உங்களுக்கு என்ன வந்துச்சு? அதனால எனக்கு எதுவும் இல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்னு தான். என்னோட பணத்துல என்ஜாய் பண்ண போற அந்த லக்கி மேன் யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு சின்ன கியூரியாசிட்டி. நான் அதை பத்தி இன்னும் யோசிக்கவே இல்லை. அப்போ எப்போ யோசிப்ப? உனக்கு வயசானதுக்கு அப்புறமா. I mean to say, இந்த வயசுல தானே நீ துணையை தேடிக்க முடியும். இந்த வயசுல தான் வேலை செய்ய முடியும். நான் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ரொம்ப நல்லா போய் சொல்ற. உன் மனசுல இருக்கிறவனை உன்னால மறக்க முடியல, அதனாலதான் வேலை அது இதுன்னு சொல்லி சமாளிக்க பாக்குற. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் ஒரு இண்டிபெண்டன்ட் உமன். ஒரு பொண்ணால தனியாவே சந்தோஷமா ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்து காட்ட முடியும்னு நான் நிரூபிச்சு காட்ட போறேன். நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி மட்டும் பாருங்க. என் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு தெரியும். ஆனா உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் தனியா வாழ்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கலாம், ஆனா எனக்கு இல்லையே. ஐ நீட் சம்மன் டு லவ். என்ன விரும்புற? நான் விரும்புற யாராவது ஒருத்தர் என் கூடவே இருக்கணும். என்னால அந்த லவ் ஃபீல் பண்ண முடியல. தனுக்கிட்ட எனக்கு அது கிடைக்கல. நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். உங்களால வாழ்க்கையில தனியா இருக்க முடியாதுன்னா அது உங்களோட ப்ராப்ளம், ஏன் ப்ராப்ளம் இல்ல. உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நான் தேவையில்லாம கட்டாயத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்க முடியாது. உங்களால தனியா இருக்க முடியாதுன்னா அதை பத்தி நீங்க தான் முடிவெடுக்கணுமே தவிர நான் முடிவெடுக்க முடியாது. Now please excuse me.
ஆலியா, நீ நிக்கில் கிட்ட என்ன சொல்லி அனுப்புன? யூ நோ வாட், என்ன கேட்டீன்னா நீ அவன்கிட்ட பேசிருக்கவே கூடாது. ஏன்னா நீ அவன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவன் என்ன டார்ச்சர் பண்றான். தப்பு நிக்கிலோடது இல்ல, உன்னோடது தான் தனு. என்னோட தப்பா? நான் என்ன பண்ண? ஓ ரியலி? உனக்கு எதுவுமே தெரியாதா? அப்புறம் உனக்கு இது கூட தெரியாது இல்ல தனு, வரலட்சுமி நோம்பனைக்கு நிக்கில் உனக்கு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்ணுது. கொடுத்தானா இல்லையா? அதுவா? அது அவனாதான் கொடுத்தான், நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அண்ட் யூ நோ ஆலியா, பேசிக்கலி எனக்கு இந்த நெக்லஸ் போட்டுக்கிறதுல எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த மாதிரி இன்னசென்ட்டா என்கிட்ட ஆக்ட் பண்ணாத. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ்வளோ பெரிய நெக்லஸ பார்த்த உடனே உன் கண்ணில் பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். உன் ஆசையை கட்டுப்படுத்த முடியாம நீ அவன்கிட்ட நெக்லஸ வாங்கியிருப்ப. ஆலியா, அவனதான் கொண்டு வந்து கொடுத்தா, நான் அவனை கேட்கல. ஓ ப்ளீஸ் தனு, உன்கிட்ட எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கும்போது அதே தானே அவனும் பண்ணுவான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் தனு. அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தானா இவ வாங்கிக்கிட்டாலாம். ஏன் வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்தா என்ன? உனக்கு பேராசை. நம்ம அவன்கிட்ட என்ன சொன்னோம்? என்ன சொன்னோன்னு உனக்கு மறந்து போச்சா? உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதே மீறி வரானா? உனக்கு தெரியாம அவன் இங்க வருவானா? தைரியமா இங்க வர்றதும் அவன்கிட்ட நீ சிக்னல்ல பேசிக்கிற. கல்யாணம் நடக்கலங்கிறதுல நம்ம தப்பு என்ன இருக்கு? தப்பு இருக்கு. உனக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் நடக்காததுனால நீ 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 டபுள் கேம் ஆடுறியோன்னு தோணுது. இது பாரு, அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா அதை மறந்துரு. இது வரைக்கும் நம்மளால பிரக்யாவை வெளியில அனுப்பவும் முடியல, அதுக்கான எந்த ஒரு வழியும் நமக்கு கிடைக்கல. இப்படியே அவளை இங்க விட்டு வச்சிருந்தோன்னு வையேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை பத்தி அவளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் உன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி உன்னை மறுபடியும் இங்க வராத மாதிரி செஞ்சிருவா. அந்த நிக்கில் வாங்கி கொடுத்த நெக்லஸ் கழுத்துல மாட்டிட்டு அவன் கூட சுத்து. அதனால ஒழுங்கு மரியாதையா உன் எண்ணத்தெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசி. என்ன பண்ணலான்னு சொல்ல. என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஆமா, எல்லாத்தையும் ஏன் கிட்டே கேளு. ஒரு வழி இருக்கு. என்னது அது? எப்படியாவது அபிகிட்ட இருந்து இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கிட்டா நம்ம நினைச்சதை செஞ்சிடலாம். ராஜனா, அபி இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்றதால என்ன நடக்க போகுது? ஐ மீன், அபி பேர்ல தான் எதுவுமே இல்லையே. ஒருவேளை அபி இந்த பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டானா இந்த கான்ட்ராக்ட் படி அவன் நமக்கு தான் வேலை செஞ்சாகணும். அதுக்கப்புறம் அவன் எந்த மியூசிக்கை லான்ச் பண்ணாலும் கான்ட்ராக்ட் படி அந்த பணம் எனக்கு தான் வரும், அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். பிரக்யா அந்த பணத்தை அடைய நினைச்சானா கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் போடணும். அந்த கேஸை நம்ம கோர்ட்ல இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கும். கோர்ட் தன்னோட இறுதி தீர்ப்பை சொல்ற வரைக்கும் பிரக்யாவால எதையும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. சரி ராஜனா, என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த கேஸ்ல பிரக்யா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100%. ஆலியா, ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டாராமா. பிரக்யா ஜெயிக்கிறதுக்கு தான் 100% சான்சஸ் இருக்கு. ஆனா கேஸ்ல நாம தான் ஜெயிக்க போறோம். அது எப்படி? இதுக்கு தான் இவளை கூட சேர்க்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இல்லையா? கேஸை நம்மளால ஜெயிக்க முடியலனாலும் அதை குழப்ப முடியும்ல. கோர்ட்ல இந்த கேஸ் நடக்கிற வரைக்கும் அதுல கிடைக்கிற லாபம்லாம் நமக்கு தானே. முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அப்புறமா யோசிக்கலாம். இது அவ்வளோ ஈஸி இல்லை அபி. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இறங்கி வர மாட்டாளே. ஆனால் என்னோட கன்ஃபியூஷன் என்னன்னா, இவன் என்ன காதலிச்சு ஏமாத்தினா நியாயப்படி நான் தான் தேவதாசா அலையணும். ஆனால் இவன் ஏன் இப்படி இருக்கா? இவன் ஏன் தனியா இருப்பேன்னு அடம் பிடிக்கிறா? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிறா. முதல்ல எல்லாம் என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு அவ மனசை உறுத்துற அந்த விஷயம் என்னன்னு தெரியணும். எப்பவும் பணத்தை பத்தியே யோசிக்கிறவ இப்ப எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? அது தெரிஞ்சிருச்சுன்னா வேலை ஈஸி ஆயிடும். வேணாபி, அந்த அளவுக்கு இறங்குன தேவையில்லாம ரிஸ்க்ல மாட்டிப்பேன். வேற ஏதாவது யோசி, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா ஏதாவது யோசி அபி. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ளர்ட் பண்றதையே மறந்துட்டேன். நீங்க என்ன தூங்கலையா? அதுக்கு தான் ட்ரை பண்றேன், ஆனா தூக்கம் வரல. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? நீங்க தூங்குறதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? உன்னாலதான் முடியும் பிரக்யா. அது நான் குண்டச்சியை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னால அவளை நினைக்காம இருக்க முடியல. இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அது எப்படின்னு நான் சொல்றேன். இங்க உட்காரு பிரக்யா. எனக்கு எப்பெல்லாம் தூக்கம் வரலையோ அப்பெல்லாம் நான் என் குண்டச்சியோட மடியில தலை வச்சு படுத்துப்பேன். அவளோட கையை வச்சு என் தலையை கோதி விடுவா. அப்போ அதுல நான் என்னையே மறந்துடுவேன்.
அந்த மாதிரி சில விஷயங்களை நான் ஒரேடியா மறக்கணும்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் என்னால் அது முடியும். ஏய் ப்ளீஸ், முடியாதுன்னு சொல்லாத. ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். இவனை தள்ளி விட்டானா ஐடியா ஃபெயிலியர்னு அர்த்தம். இல்லை இப்படியே உட்கார்ந்துருந்தானா நான் போகிற ட்ராக் கரெக்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். இவர் ஏன் இப்படியெல்லாம் பண்றாரு? என்ன மறக்கிறதுக்கு என்கிட்டயே உதவி கேட்கிறாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிடிச்சிட்டடா அபி, மேடம கவுத்துட்ட. இதுக்கப்புறம் அவ ஹார்ட்டை டச் பண்றது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இட் மீன்ஸ் கூடிய சீக்கிரம் நான் நினைச்சதை அடைய போறேன். அபி, யூர் அ ஜீனியஸ். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகமே, போக போக ஏனோ நீளும் தூரமே, மேகம் வந்து போகும் போக்கில் தூரல் கொஞ்சம் தூரமே, நச்சம் ஆசை எல்லாமே தள்ளி போகட்டும், இந்த இன்பம் துன்பம் எல்லாமே உன்னை சேரட்டும். நான் பகல் இரவு, நீ கதிர் நிலவு, என் வெயில் மழையே உன் கொடை அழகு. நான் பகல் இரவு, நீ கதிர் நிலவு, என் உறக்கங்களில் நீ முதல் கனவு. நீ வேண்டுமே எந்த நிலையிலும் எனக்கென நீ போதும். நான் ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுறேன்? இவர் இப்படி நடந்துக்கிறது உண்மையா பொய்யான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருவேளை இவருக்கு என் மேல சந்தேகம் வந்து என்னை டெஸ்ட் பண்றாரா? சாதாரணமா இவர் இப்படி நடந்துக்க மாட்டாரே. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. என்ன விஷயம்? எதுக்காக இந்த நேரத்துல என்ன கூப்பிட்ட? இப்ப என்ன அது செய் இது செய்யணும் ஆர்டர் பண்ண அவசரப்படாத, நான் உன்னை ஆர்டர்லாம் பண்ண போறது இல்ல. நான் உனக்கு வார்னிங் கொடுக்க தான் கூப்பிட்டேன். வார்னிங்கா? எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ கட்டிக்க போறவரை பத்தி தான் வார்னிங் கொடுக்க போறேன். அபிய பத்தியா? அவன் என்ன பண்ணா? இது வரைக்கும் பெருசா எதுவும் பண்ணல. ஆனா அவரு நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எந்த நேரத்துலயும் தடுமாறலான்னு தோணுது. தடுமாறுறவங்கள ஈஸியா கவுத்துடலாம். அதுக்கு தான் வார்னிங் தரேன். அவரை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்க. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம நேரடியா சொல்லு. அபி என்ன பண்ணா? உன்கிட்ட நெருக்கமாகறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணானா? அதை நான் எப்படி சொல்லுவேன்? ஏன் மடியில தான் தூங்குவேன்னு சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சாரு. அப்புறம் என்னாச்சு? அதை நான் சொல்ல மாட்டேன். இல்ல சாரி. ஏன் உன்னால சொல்ல முடியாது? என்ன தனோ, நீயும் குழந்தையாவே இருக்க. சில விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. நீயா தான் புரிஞ்சுக்கணும். அவன் உன்கிட்ட லிமிட்ஸ் மீறி எதுவும் நடந்துக்கலல்ல? அவன் ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் திரும்பவும் இவ வலையில அவன் விழுந்துட்டானா? நீ அவனை தடுத்திருக்கலாம்ல. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உனக்கு தெரியும்ல. நான் அவரை தடுக்கலாம் தான் நினைச்சேன் தனு. இன்ஃபேக்ட் அவரை திட்டி வெளியில அனுப்பலான்னு கூட யோசிச்சேன். ஆனா என்ன பண்றது, ரொம்ப கியூட்டா இருக்காரா. என்னால அப்படி பண்ண முடியல. அதனால தான் அவரை கண்ட்ரோல்ல வச்சுக்க நான் ஒன்னு வார்ன் பண்றேன். நாளைக்கு நீ கட்டிக்க போறவரை நான் தட்டி பறிச்சிட்டேன்னு நீ அழக்கூடாதுல்ல. அவன் எங்க இருக்கான்? ரூம்ல தான் இருக்காரு. ஒரு நிமிஷம். இப்ப அவரை எழுப்ப வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். இனிமே அவரை கண்ட்ரோல் பண்ற வேலையை தனுவே பார்த்துப்பா. பாரா, லேடி ஹிட்லரும் இங்க தான் தூங்குறாளா? அபி, அடுத்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண. இவன் நிஜமாவே தூங்குறாளா இல்ல என்ன மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியலையே.
பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் செட் ஆயிட்டா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நீயா? நீ இங்க எப்படி? ஆமா நான் தான். ஏன் பார்த்தா தெரியலையா? நீ இங்க என்ன பண்ற? அவளை நான் தான் இங்க வர சொன்னேன். யூ என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நேத்து நீங்க தானே தனியா இருக்கேன்னு அவ்வளவு ஃபீல் பண்ணீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புறதுக்கு ஒருத்தி வேணும், உங்களை விரும்புறதுக்கு ஒருத்தி வேணும்னு நீங்க தானே கேட்டீங்க. அதனால உங்களுக்காக தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். உங்க வாழ்க்கை துணை உங்க கூடவே இருக்கா. அண்ட் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நேத்து ஒரு நாள் மட்டும்தான். இனிமே நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை ரூமை விட்டு வெளியில அனுப்பிடுவேன். வெளியில நீங்க 2 பேரும் கொஞ்சுவீங்களோ மிஞ்சுவீங்களோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்புறம் லாஸ்ட் திங், நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள இது சம்பந்தமா உங்க முடிவு என்னங்கறத நீங்க சொல்லிடணும். இல்லனா நானே என்னோட முடிவு என்னன்னு சொல்லிடுவேன். ஓகே, குட் டே. நீ எதுக்காக இங்க வந்த? அபி, அவளை மயக்க சொல்லி தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருந்த? உன்னை இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு முன்னாடி என் மனசை நான் எவ்வளவு சமாதானப்படுத்திக்கிட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அத மறந்துட்டு நீ உன் லிமிட்ஸ கிராஸ் பண்ணிருக்க. அந்த லிமிட்ஸ் என்னன்னு சொல்றியா? நடிக்காத அபி. பிரக்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. முதல்ல நீ அவ மடியில தலைய வச்சு படுத்துக்கிட்டியா, அதுக்கப்புறம் அவ வேற என்ன சொன்னான்னு சொல்லி தொலை. இப்படி தலையில கை வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவ எனக்கு ஃபீடிங் பாட்டில் கொடுத்தா, அப்புறம் தாலாட்டு பாடினா, அப்புறம் தூங்க வச்சிட்டா. என்ன? உன் பேச்ச கேட்டு நான் இங்க வந்தேன் பாரு. ஏன்? ஏன்னா என்ன சொல்றது? ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் தெரியுமா? நீ இப்படியே இன்செக்யூர்டா என்னையே சுத்திட்டு இருந்தனா நான் எப்படி அவளை இம்ப்ரெஸ் பண்றது, எல்லாத்தையும் எப்படி திரும்பி வாங்குறது? அதுக்காக அவளை மயக்கிறங்கிற சாக்குல ஒரு லிமிட்ட கிராஸ் பண்ணுவியா? நான் அப்படி என்ன லிமிட்ஸ கிராஸ் பண்ணேன்னு சொல்லி தொலைறியா? அதான் பிரக்யா என்கிட்ட விவரமா சொன்னாலே. அவ உன்கிட்ட போய் சொல்றா. உன்னை பகடக்காயா யூஸ் பண்ணி விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு நல்லா தெரியும் நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நான் அவகிட்ட அப்படி இப்படி நடந்துக்க மாட்டேன்னு. அவ இப்படி எல்லாம் பண்றதுக்கு அதான் காரணம். அப்படியா? அப்படின்னா அவ என்ன முட்டாளாக்கிட்டாளா அபி? இப்பயாவது உன் மண்டைக்கு ஏறிச்சே. ஏன்னா பொண்ணுங்க எல்லாருக்கும் இருக்கிற பெரிய வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? அவங்க மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் தான். அந்த வீக்னஸை என்கிட்ட காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அதை புரிஞ்சுக்காம நீ வேற சொதப்பிக்கிட்டே இருக்க. ஒருவேளை நான் அவகிட்ட அப்படி இப்படி நடந்துகிட்டு இருந்தேன்னா அவ என்கிட்ட இப்படி கேஷுவலா பேசியிருப்பா. நான் எதுவுமே பண்ணல, என்ன நம்ப. நான் கங்கை நதி மாதிரி புனிதமானவன். ஐம் சாரி பேபி, நான் உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். இது பாரு, நான் உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். இதுக்கப்புறம் நீ எதுலயாவது சொதப்புனேன்னு வெய். அதுக்கப்புறம் நான் அவளை இம்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டேன். இப்போ நான் அவளுக்கு அடிமையா இருக்கிற மாதிரி நீ எனக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான். என்ன? முதல்ல கிளம்பு. பாட்டி உன்னை இந்த நிலைமையில என் கூட பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். வேற வழியே இல்ல பாட்டி. தனுவை கிட்னாப் பண்றதுதான் ஒரே வழின்னு எனக்கு தோணுது. அவளை நம்ம கடத்தி வச்சு பயமூர்த்தி மிரட்டணும்னா எல்லா உண்மையும் அவளே சொல்லிட போறா. தம்பி ஒரு நிமிஷம், ஒரு கோல்டு காஃபி எடுத்துட்டு வரியா? அத குடிச்சேன்னா மூளைக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். பாட்டி, நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லா விதத்திலயும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நாமளும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்க முடியும்? உண்மை தானா வெளியே வரும் நினைக்கிறது முட்டாள்தனம். நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். இதை அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இப்படி நம்ம ஏதாவது செஞ்சாதான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அம்மு, இந்த மாதிரி கிட்னாப் பண்ற ஐடியாலாம் வேண்டாம். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. நீ புரியாம பேசிட்டு இருக்க. பாட்டி நீங்களே சொல்லுங்க. இத பாரு பிரபா, ஒருத்தவங்களை பயமுறுத்தி மிரட்டினாதான் அவங்களோட பர்சனல் சீக்ரெட்ஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். So we have to do it. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம அந்த அளவுக்குலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல பிரக்யாவுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க பாட்டி? பிரக்யாக்காவுக்கு ஒருத்தர் மேல சந்தேகம் இருக்கா? நான் எங்க அப்படி சொன்னேன்? பாட்டி, இப்பதானே நீங்க எங்க கிட்ட சொன்னீங்க. அதுக்குள்ள பேச்ச மாத்த பாக்குறீங்க. பிரபா, நீயும் அதை கேட்டல? ஆமா பாட்டி. அவங்களுக்கு எந்த விஷயத்துல சந்தேகம், யார் மேல சந்தேகம்னு சொல்லுங்க. அது நான் விவரமா சொல்றேன், கேளுங்க. என்னன்னா, ஒரு நிமிஷம். அப்படியே ஏதாவது இருந்தா அவங்க ஏன் எங்க கிட்ட சொல்லல? இதையே எங்க கிட்ட மறைக்கணும். எக்ஸாக்ட்லி பாட்டி. என்கிட்டயும் அம்மு கிட்டயும் நீங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்ன?
ஒருவேளை பிரக்யாவுக்கும் உங்களுக்கும் எங்க மேல நம்பிக்கை இல்லை, எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சொல்லவே வேண்டாம், விடுங்க. எக்ஸாக்ட்லி பிரபா, நம்மளால இவங்களுக்கு எந்த யூஸும் இல்ல நினைச்சாங்கன்னா நாம எதுக்காக இங்க இருக்கணும்? நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம், இவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஆமா, லெட்ஸ் கோ. சரி சரி சரி, அமைதியாரு, உக்காரு. ஏதாவது ஒண்ணு சொன்னா பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. 2 பேரும் சின்ன பசங்க மாதிரி பண்றீங்க. பாட்டி, சின்ன பசங்கன்னு நினைச்சுதான் எங்களை நம்பலையா இல்ல நாங்க வெளியால் ஆயிட்டோமா? சொல்லுங்க. இதுக்கு மேலயும் உங்க பேச்சையும் உங்க மருமக பேச்சையும் நாங்க எதுக்காக கேட்கணும்? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேளேன். இதே மாதிரி நானும் பிரக்யாவும் ஒரு நாள் பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த விஷயத்துல அவளுக்கு யார் மேலயோ சந்தேகம் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு யார் மேல சந்தேகம், அந்த ஆள் யாரு, அது எனக்கும் தெரியாது. அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. அவ சந்தேகம் உறுதியாகிற வரைக்கும் அது யாருங்கிறத நம்ம கிட்ட சொல்ல முடியாதுன்னு அவ தெளிவா சொல்லிட்டா. அது சரி, இந்த விஷயத்தை அவங்க எப்ப சொன்னாங்க? அது நவராத்திரி போது சொன்ன. என்ன பாட்டி சொல்றீங்க? நவராத்திரியா? இப்ப தீபாவளி முடிஞ்சு போச்சு. அது யாருன்னு என்ன கண்டுபிடிக்கலையா? நாள் வேற போயிட்டே இருக்க பாட்டி. நம்ம எதுவுமே பண்ணலனா அப்புறம் அபியும் பிரக்யாவையும். இப்பவே நான் அக்கா கிட்ட பேசுறேன். வேண்டாம் வேண்டாம், அவசரப்படாத. நான் சொல்றத கேளு. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து பாப்போம். பாட்டி, ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலயும் வெயிட் பண்ண முடியாது. நான் உடனே அக்கா கிட்ட பேசி ஆகணும். அந்த நிக்கில் ரொம்ப தப்பானவனா தெரியறான். ஒன்னு ஆலியா கூட இருக்கான், இல்ல தன கூட இருக்கான். அவங்களுக்குள்ள என்ன சம்பந்தமா இருக்கும்?